வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 8, அன்புடைமை. குறள் எண் 80. வணக்கம். உயிரின் நிலை எது, உடல் என்பது என்ன என்று விளக்கமாக பகுப்பாய்வு செய்து அன்புடைமை அதிகாரத்தை நிறைவு செய்யும் வள்ளுவப் பேராசானின் 80வது அமுதமொழியை இன்று நாம் அறியலாம். அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருக்கும் இடத்திலேயேதான் உயிரின் நிலைப்பு, உயிர்நிலை இருக்கிறது. அன்பு இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய உடலானது வெறும் எலும்பையும் தோலையும் போர்த்திய, அதாவது மூடிய கூடு மட்டுமே என்கிறார் வள்ளுவர். உயிரின் உண்மையான இருப்பிடமே அன்புதான். அன்பு இருக்கும்போதுதான் அந்த உடலும் மனமும் மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் செயல்படும். அன்பு இல்லாத போது அது வெறும் எலும்பும் தோலும் கொண்ட ஒரு கூடு மட்டுமே. அன்பு என்னும் பண்பு இல்லாவிட்டால் மனித வாழ்வு செத்து போனதற்கு சமமாகும் என்பதை தெளிவாக உரைத்து அன்பின் முக்கியத்துவத்தை இந்த அதிகாரம் மூலம் வள்ளுவர் நமக்கு உணர்த்துகிறார். மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.